வேலை நிறுத்தம் அது இது நீங்க மிரட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் நாங்க பயந்த மாட்டோம். இப்படி சொன்னா எப்படி இல்ல? இஷ்டம் இருந்தா இங்க சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. இல்லைன்னா கம்பெனி இழுத்து மூடிட்டு போறோம். அப்போ உங்களையே நம்பிட்டு இருக்கிற எங்க கொண்டாட்டி பிள்ளைங்க கேட்டு அப்ப மரியாதை போய் வேலை கவனிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பரவாயில்ல வழிக்கிறேன். இதுக்கு மேல நான் பேச தயாராக எல்லாம் வெளியே போங்க. வாங்க, எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டா போச்சு. இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலாமா? தொழில் கோர்ட்டு தீர்ப்புப்படி நாங்க சம்பள உயர்வு கேட்கறோம். அவ்வளவுதான்மா. சரி, உங்க இஷ்டம் போலவே. ஆமா, சம்பள உயர்வு கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு வழக்கம் போல வேலை செய்யுங்க. நல்லதம்மா, நாங்க வரோம்மா. நல்ல விதமா நடக்கணுங்கிறதுக்காக தொழிலாளர்களை திருப்திப்படுத்தலாம். நம்ம அவங்க வாழ்க்கலாம். எனக்கு அவங்களுடைய வாழ்க்கைகளும் தேவையில்லை. நான் வந்து இந்த சம்பள தரவும் போவதில்லை. அப்படியானா என் வாக்குறுதி உன்னை யார் ஒப்புக்கொள்ள சொன்னது? என் மனசாட்சி. சுகுமார், மன்னிக்கு. கம்பெனி விஷயத்தில் எதுவா இருந்தாலும் சரி, இனிமே எனக்கு மதிப்பு கொடுத்துதான் தீரணும். வாங்க வாங்க அண்ணா வந்து. ஓம் காளி, ஓம் காளி. உட்காருங்க சாமி, உட்காருங்க. சாமியோ தெண்டம், சாமியே தெண்டம், நவரா தெண்டம். அப்பனே, நீ நல்லா இருக்கணும். சாமி, அப்பனே, சாமி உன்னை பத்தி பையன் எல்லாம் சொன்னா நான் சொல்லி அனுப்புனேன். சாமி, உன் மனக்குறை என்ன அப்பனே? நிறைய இருக்கு. சொல்ல அப்பனே, தீர்த்துறேன். சாமி, ஏண்டா தள்ளி உட்காரண்டா, எறும்பு கடிக்குதா? சாமி, ரூபா ரூபான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, நல்ல அழகு. அவ மேலதான் சாமி எனக்கு ஆசை. என்ன ஒண்ணுமில்ல சாமி, அவளுக்குத்தான் இவரை கண்டா பிடிக்கல. ஒதுங்குறா, பாயுறா, மிரல்றா. ஆமா சாமி, ஆனாலும் கூட எனக்கு என்னமோ அவ மேலதான் ஆசை. நீங்க எப்படியாவது ஒரு மந்திரத்தையாவது போட்டு அவளை பிடிச்சி என் கையில கொடுத்துருங்க. நான் போட்டுறேன் தாடி. சரியப்பனே. சாமி, புரிஞ்சுக்கிட்ட. நீ ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு வர்ற, உண்டா இல்லையா? யார் நானா? இந்த பாடகனை பார்த்து பழுத்த பழம் இப்படி சொல்லலாமா? மறைக்காதே, காளியாயி சொல்றா. ஐயோ, அவ ஏதோ ஞாபகத்துல சொல்றா. நல்லா கூப்பிட்டு கேளுங்க. உன் மேல ஒரு பொண்ணு ஆசை வச்சுக்கிட்டு இருக்காளாம். அவளை கவனிக்காம நீ இன்னொருத்தைய சுத்திக்கிட்டு அலையறியா? ஐயோ, இதையும் சொல்லிவிட்டாளா? சொல்லிவிட்டானா? ஆமா ஜாமி, ஆமா ஜாமி. சம்பா சம்பான்னு ஒரு சனிய என் உசுர வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்குது. அண்ணே, அப்பனே, சாமி, இவன் ஏன் இப்படி இடைய அலறான்? இனிமே அலறனா எழுந்து போயிடுவேன். ஐயோ சாமி, ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏல, நீ ஏன்டா இடைய அலற? சும்மா இருந்து தொலைடா, இல்ல உன் மண்டைய உடைச்சு விடுவேன். ஆமா, இந்த சம்பா இருக்காள, உனக்கு என்ன வேணும்? யார் சம்பாவா? அது இந்த வீட்டு வேலைக்காரன் நாயி. அப்பனே, உன் இஷ்டப்படி நீ ஆசைப்படுற பொண்ண உன் காலில் வந்து விழ வைக்கிறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஜாமி. அப்போ இரு. அப்பனே, ஜாமீன், இது 13 நாள் பட்னி கிடந்து தயாரிச்ச விபூதி. இத உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தீன்னா அவ உன் எதிர வந்து நிப்பான். உன் ஆசை நிறைவேறும். ஆஹா, சாமி, நீங்க மனுஷன் இல்ல சாமி. இது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விடாம பூசிக்கிட்டு வரணும். பூசினா கவர்ச்சி அதிகமாகும். ஐயா சாமி, ஆகல. இதையும் அது கூட கலந்து பூசுவாயாக. அப்ப இதே பூசிடுறேன் சாமி. நீங்க இல்லவே இல்ல சாமி. நீ சும்மா இருடா. அப்போ நான் வருகிறேன். வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, நீங்க
பரதேசி ரூபத்துல வந்து பட்டார்னு வந்து தட்டார்னு மறைஞ்சு போயிட்டாரே. இல்லன்னு இல்ல இருக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரு? என்ன கொண்டாந்து கொடுத்தவனு ஒழுங்கா உடம்புல பூசு. ஆமா தபா விபூதிய பூசு. பத்தாத இடத்துக்கு இந்த தூளை பூசு. ஊசி புத்தானம் பாக்கி இருக்கப்படாது. உடைச்சிருவான் தோணும். ஐயோ ஐயோ ஏன்டா பூ அடிச்ச? வந்தது யாருக்கு தெரியும்? மகானா மகான் தான். ஒரு காரணா காசு கேட்டாரா நம்மள? காரணா துணை குணா கொடுத்துருக்க. ஆச்சா? ஆச்சுமே. என்னடா அது உள்ளதா இருக்குது? உனக்கு ஏதோ பணம் வரப்போகுது. வந்ததுன்னா எனக்கு 5 ரூபா கடன். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அங்கதான் 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 தெரிஞ்சுட்டியா? தெரிஞ்சுட்டியா? அங்க உழுந்து போச்சு இல்ல? ஆமா போய் துண்ணூறு போச்சு. துண்ணூறு போச்சு அங்கதான். மகான் என்ன சொன்னாரு? கவர்ச்சியாகுன்னு சொன்னாரு. கவர்ச்சியா? அந்த கவர்ச்சி பொடி கொஞ்சம் போடு. தடுக்க முடிச்ச துண்டு கொஞ்சம் போடுறியா? உங்க அப்பா விட்டு குறைச்சி இன்னும் கொஞ்சம் போடு. போடு. கலக்கு கலக்கு தர உள்ள உள்ளத்தோட சிந்தாதரா. மகான் கொடுத்தது சிந்தாதரா. அப்போ இன்னும் 2 நாள்ல பாரு. முள்ள முள்ள தேய் உன் பக்கம் வருது புகையெல்லாம். ஒரு உடல் கைய சுத்தமா கொஞ்சம் கூட உன் கையில இருக்கக்கூடாது. அப்படி தள்ளி உட்காரு. நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். வருவாய் விரவில் என் ரூபா வாசித்திடலாந்தில் ரூபா. வருவாய் விரவில் என் ரூபா வாசித்திடலாந்தில் ரூபா. விரைவில் வருவாய் என் ரூபா வந்தால் தருவேந்து ரூபா. விரைவில் வருவாய் என் ரூபா வந்தால் தருவேந்து ரூபா. மானே ரூபா தேனே ரூபா மயிலே ரூபா கொயிலே ரூபா. 10 நிமிஷமா இந்த மனுஷன் படாத பாடுபட்டு இருக்கான். 5 நிமிஷம் போடுறாங்க. அத கயிற்று புரிஞ்சு கட்டுப்படியாவாது. கயிற்று அதான் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. சாமியார் யார் அவர்? இல்லைன்னா வாங்கிச்சு கொடுங்க. சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்படாதாமா? ஒண்ணுல சொக்காய கட்டிட்டு அந்த வசிப்படி போட்டுருவேன். சொல்லு சொல்லு. சாமியார் வந்தது சம்பாண்ண. சம்பா சம்பாவா? ஆமா சம்பாவா? ஆமா ஏடா சம்பா. ஒன்னு நான் அடிக்கிறேன். இங்க சொரியறதுக்கு என்ன ஆரம்பத்துல ஒன்னு நான் அடிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டேன். நீ ஓடி போய் ஒரு 1/2 வண்டி செங்கல் வாங்கிட்டு வா. சிரிப்பா சிரிப்பாங்க. குட் மார்னிங். ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குறீங்களா? வேலையா? ஒண்ணு இல்லப்பா. இந்தாப்பா இல்ல மணி. உன் டிபார்ட்மெண்ட்ல இவனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடு. சொல்லப்பா சொல்லு. பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது இங்கே பாரு
பச்சை கிளி பாடுது பக்கம் வந்து ஆடுது இங்கே பாரு உன் துன்பம் பறந்தோடுது நீங்க எப்போ இப்படி சிரிச்ச முகமா இருந்தா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. இல்லன்னா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஆமாம் ரூபா, நானும் நிம்மதியாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை பற்றி நினைக்கும் போது ரூபா, நான் ஒரு மனிதனாக தெரிந்து மனிதனாக வாழ்கிறேனே தவிர என் பிறப்பின் பெயரும் என் நினைவிலிருந்து அழிந்து விட்டது. இறந்த காலமே எனக்கு மறந்து விட்டது. அதை நினைக்கும் போது ஏற்படும் வேதனை என்னால் பொறுக்க முடியவில்லை ரூபா, பொறுக்க முடியவில்லை. ஐயோ, நீங்க எப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு தாங்க. எதை எதை நினைச்சு ஏன் இப்படி வேதனைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க, என்ன பாருங்க, சந்தோஷமா இருங்க. ரூபா, அந்த காலத்திலே அலைபவனுக்கு நீ ஓர் அற்புத விளக்கு, அலைகடலிலே தவிப்பவனுக்கு நீ ஓர் ஆடி வரும் சிறு படகு. ரூபா, என்ன போகும் சார்? சார் சார், எத்தனை வேலை சொல்றது உனக்கு புத்தியில? போய் வேலை கவனி. சார், என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம கிடைக்கிறாங்க, மருத்துவங்க ஒரு 10 ரூபா அட்வான்ஸா கொடுத்தா போதும். மரியாதையா சொல்றத கேளு, ஒரு காலனா கூட கிடைக்காது. கொஞ்சம் வெளியே இருக்கியா? போயா போயா, அப்ப நில்லையா?
நீயா? நானேதான். தொழிலாளி, பிறந்த நாட்டை பொன்னாடாக்க பாடுபடும் பாட்டாளி. ஏன் விடுக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே? மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்ற மனோபாவம் உடையவர்கள் தானே? போடும், நிறுத்து. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவைகளை தடுத்து நிறுத்தும் திறன் எவருக்குமே இருந்ததில்லை. குற்றம் செய்தவர்களிடத்திலேயே குறை கூற வந்திருக்கிறேன். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, நேர்மையை பற்றி போதிக்க. இதோ பாருங்கள், மரணப்படுக்கையிலே துடித்துக் கொண்டிருக்கும் மனைவியை காப்பாற்ற 10 ரூபாய் வேண்டும் என்று கேட்டவனின் பரிதாப நிலையை, உங்கள் அக்கிரமத்தின் எல்லையை காட்டும் அளவுகோல் இது. ரத்தத்தை வேர்வையாக வடித்து தன் உணவையும் உயிரையும் உங்களிடத்திலே அடிமைப்படுத்திவிட்டு இரவு பகல் என்று பாராமல் இன்பம் இன்னதென்றறியாமல் உழைத்து உழைத்து உருகுலைந்து போயிருக்கும் உத்தமனுக்கு நீங்கள் செய்யும் கைமாறு இதுதானா? உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சியும் உள்ளமும் இவனுக்கு இல்லையா? பாசமும் நேசமும் பந்தமும் சொந்தமும் இவனுக்கு கிடையாதா? மனித சமுதாயத்தை உருவாக்கும் திறன் படைத்த இவன் கண்ட பலன் என்ன? சொல்லுங்க. கந்தையா, அம்மா, இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லு. இது பாருங்க, வருத்தப்பட வேண்டாம். இதை நான் விசாரிக்கிறேன். விசாரணை செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல. நீங்கள் வசிக்கும் மாளிகை இவர்களால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அனுபவிக்கும் சுகத்திற்கு ஆதிகத்தா இவர்கள். நீங்கள் நடந்து செல்லும் இன்ப பாதையை செப்பனிட்டுக் கொடுத்தது இவர்கள். இதைகள் நன்றி சிறிது கூட இல்லாமல் இவர்களை கொடுமைப்படுத்தும் நீங்கள் நீதிதேவனின் முன்பு பதில் சொல்லும் காலம் வரத்தான் போகிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். உன் எதிர்ப்புகள் செயற்கரிய செயல். பாவம், வேறு என்ன செய்ய முடியும்? உத்தியோக உயர்வா கொடுக்க போகிறீர்கள்? ரூபா விஷயமா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமா? யார் இவங்கிட்டயா? காஷ்மீரி சாமியார் கொடுத்தது காலை வாரி விட்டு அடிச்சது. இந்த காட்டு பயகட்டை வாங்கினா ஆளைதான் வாரி விடும். அதுக்கு இல்ல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ பார்க்கலாமே. சரி, இந்த கடலை இதானே? துண்டு கொடுக்கல? துண்டு துண்டு. உட்காருங்கோ. என்ன வேணுங்கோ சாமி? அத்திப்பூ இருக்குது, புளிப்பால் இருக்குது, குதிரை கொம்பு இருக்குது. என்ன வேணுங்கோ சாமி? துண்டு உலகத்துல இதெல்லாம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லடா. தீராத வியாதிக்கு பச்சலை, கைகூடாத காரியத்துக்கு கண் கண்ட மூலிகை. என்ன வேணுங்கோ சாமி? அதெல்லாம் இருக்குட்டியா? இது கிடைக்குமா? எது? ஏடா துண்டு, அவர்கிட்ட போய் துண்டா கேட்கிற? ஒரு தொலைச்சிரு வந்து வச்சு. அது என்ன நம்ம ரூபா விஷயமா? எதுவும் கிடைக்கும். நினைச்ச காரியம் நடக்கணுமா? நடக்கும். புதையல் கிடைக்கணுமா? கிடைக்கும். இன்னொரு விஷயம், பொம்பளை வசியமாகணுமா? இந்த மூலிகையினுடைய காத்து இவ்வளவு வேலை செய்யுது. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து எடுத்துக்குவோம். சரியா? உங்ககிட்ட உள்ளவரைய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒண்ணு லிமிட்ல தர்றேன். இந்த விபூதிய உடம்புல பூசி என்னது? அப்னே 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 அப்னே. இந்த உடம்புல பூசுற விவகாரத்தை நான் உயிரோட இருக்கிற வரையில் இந்த ஊர்ல வச்சுக்காத. உடம்புல பூச வேண்டாம், நெத்தியில பூசு. அந்த பயணி ஆண்டவனே நேர்ல கொண்டா கொடுத்தாலும் சரி. என்ன ஒருவேளை இது நல்ல விபூதியா இருந்ததுன்னா? அப்படியா? தொக்காய காட்டு, உன் தொக்காய காட்டுறான். வேண்டாம் வேண்டாம், நான் பூசு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது நல்லதா இருக்கிறான்னு பாரு. பாரு, எடுத்து வைய அந்த பக்கம். ஐயா, வேறு என்ன? வேறு அட வேற ஏதாவது நல்லதா இருக்குதான்னு பாரு. ஓஹோ, இருக்கு. ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். என்ன ஆகும்? தானே கொலை பண்ணிவிடும், கொலை பண்ணிவிடும். அதான் முடியாது. 3 ரூபா வாங்கிக்க. 1 ரூபா தான். 1 ரூபா, 1 ரூபா. ரொம்ப குறைச்சிட்டீங்களே. இன்னும் குறைக்கிறதுக்குள்ளார கொடுத்துங்களேன். சரி, உங்களுக்காக தர்றேன். ஓ, வரத்த முடிய
பணமா பார்த்துடுறா விடு இந்தாயா ரூபா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். அப்ப நாங்க வர்றோம். போயிட்டு வாங்க. அது இல்ல வேறு இது ரொம்ப சாதாரண வேறு. ஏன் வேறு நாங்க வர்றோம். சரி போயிட்டு வாங்க. 8 நாளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமா அட துண்டு என்னன்னு இன்னைக்கு பாரு. இந்த வாங்கிட்டு வந்த வேற வச்சு அந்த ரூபாவை அப்படியே மயக்கி என் கால விழ வைக்கல. அப்புறம் பாருங்க இந்த வேர்ல வசியமாகல. அப்போ உன் நாக்கல நெருப்ப வச்சு போச்சுக்கு. அட தரித்திரம் பிடிச்சவனே திருடிக்கிட்டு வந்த வேர் இருக்குல்ல. அட ஆமா என்ன துண்டா புதைச்சிருவேன். கொண்டா கொண்டா ஏண்டா ஏண்டா சம்பா நீ பண்ணிட்டு வர அயோக்கியத்தனமா எனக்கு தெரியும். வீரா பைத்தியம் முடிச்சு அலையாத. மரியாதையா கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணமா? ஆமா. யார? என்னதான் ஒன்னையா? என்ன சொன்ன? பொட்டை கட்டி சாவி கட்டி ஊரை விட்டோட போறேண்டி பொம்பளை. காசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளை. காசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளை. பொட்டை கட்டி சாவி கட்டி ஊரை விட்டோட போறேண்டி பொம்பளை. காசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளை. காசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளை. மரியாதையா சொல்றேன். திருவோடு தூக்க எண்ணாதே, சோம்பேறியாதி திருடம் போல் வாழ எண்ணாதே. சோம்பேறியாதி திருவோடு தூக்க எண்ணாதே. மறுகுதிரை போல சாம்பல் பேசியே கடைக்குதவா பல கதவும் பேசியே பருவ பெண்களிடம் கண்டு வீசியே உருமாறி போனி சாமியாகியே. திருவோடு தூக்க எண்ணாதே, சோம்பேறியாதி திருடன் போல் வாழ எண்ணாதே. ஐயோ மெல்ல மெல்ல என் உதிர நீ வாங்குற. ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற. ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற. மெல்ல மெல்ல என் உதிர நீ வாங்குற. ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற. ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற. தாலி கட்ட சொல்லி அடிக்கவும் கை ஓங்குற. உந்தன் சொல்லைய போ நீண்டு முன்னு நான் ஏங்குறேன். உந்தன் சொல்லைய போ நீண்டு முன்னு நான் ஏங்குறேன். விஷயம் புரிந்தது, விவரம் தெரிந்தது, வேறொரு பெண்ணாக உள்ளே இருக்குது. ஐயோ விஷயம் புரிந்தது, விவரம் தெரிந்தது, வேறொரு பெண்ணாக உள்ளே இருக்குது. காத்தாலும் பூஜையாலும் ஜகஜாலம் செய்வதாலும் செவ்வாது மையினாலும் சுந்தரி ரூபாவை உன் சொந்தமாக நீ செய்யும். வரம் தெரிந்தது, வேறொரு பெண்ணாக உள்ளே இருக்குது. ஆடங்கோப்பரானே தப்பா நினைக்கிற புள்ள எங்க அப்பனான அது இல்ல. நீ தப்பா நினைக்கிற புள்ள எங்க அப்பனான அது இல்ல. இறைச்சி திங்கிற புளிக்கு புள்ளை போட்டா தின்னிடுமா, அதுதான் பூனைய மலர்ந்திடுமா. இறைச்சி திங்கிற புளிக்கு புள்ளை போட்டா தின்னிடுமா, அதுதான் பூனைய மலர்ந்திடுமா. என்ன சொன்னேன்? பூனை என்ற என்னை நீயே இன்றே அழைக்கலாமா? பூனை என்ற என்னை நீயே இன்றே அழைக்கலாமா? பூனை என்ற நான் உனக்கு மனைவியாக போவது என்று விட்டு சும்மா விட மாட்டேன். பூனை என்ற என்னை நீயே இன்றே அழைக்கலாமா? பூனை என்ற
ஏன் பசி இல்லையா? அது நிறைய இருக்கு, அதுக்கு கூட பஞ்சம். பசி எடுத்தா சாப்பிட வேண்டாமா? வேண்டாம் ரூபா. பசிக்கு மனிதன் அடிமையாகிவிட்டால் தர்மத்தை காலடியிலே போட்டு மிதிக்கிறான், நேர்மையை நெருப்பிலே போட்டு எரிக்கிறான், இரக்கமுள்ள இதயத்தை எடுத்தறிந்து விட்டு அரக்கனாக மாறி அக்கிரமங்கள் செய்கிறான். இதுக்குள்ள எங்க பிறப்பிட்டீங்க? என் உழைப்புல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எவனாவது கிடைப்பானான்னு தேடி பார்த்துட்டு வரேன். அப்படின்னா நீங்க இருந்த வேலை போயிடுச்சா? அது இருக்கு, நான் தான் அதுல இல்ல. ஏன்? ஒண்ணுமில்ல, முதலாளி மனசுல வளர்க்கிற சில உண்மைகளை எடுத்து சொன்னேன். இவ்வளவு பெரிய அறிவாளிய நாம தெரியாம வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வேலையும் போயிடுச்சு, இனிமே என்ன செய்யறது? இதெல்லாம் பெரிய கலெக்டர் வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதுக்கு. ஆத்திரால் கூலி வேலை கிடைச்சா பாக்குறது, இல்லாட்டி இருக்கவே இருக்கு படுக்க தர குடிக்க கண்ணி. ரொம்ப சோர்ந்து இருக்கீங்களே. ஆமாம் ரூபா, வறண்ட என் வாழ்க்கை பாதையிலே ஓடி ஓடி களைத்து விட்டேன். எனக்கு வேலை கொடுத்து ஆதரிக்கும் புண்ணியவான் தேடி தேடி அழுத்து விட்டேன். என்னை ஏறெடுத்து பார்த்து ஏனென்று கேட்க இவ்வுலகில் ஒருவர் கூட இல்லை. சோர்ந்து விட்டேன். நீங்க இப்படி வேதனைப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க சுகத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்க, அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். ரூபா, கடலிலே சுறா மீன்களும் திமிங்கலங்களும் தான் இருக்கும் என்று நினைத்தேன். அங்கே முத்துக்களும் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டேன். அந்த முத்துக்குவியலிலே ஒரு மாணிக்க கல்லை கண்டெடுத்து விட்டேன். அதன் ஒளி என் இதயத்தை கவி இருந்த இருளை விலக்கிவிட்டது. ஐயோ, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல. நேற்று வந்தவன் நெருங்கி உட்கார்ந்து பேசுறான். ஆமாண்ணே. ரூபா, எப்பவும் என்னை விட்டு பிரிய மாட்டியே? அந்த கேள்வியை நான் இல்ல உங்களை கேட்கணும். என்னதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேனே, இனிமே நான் எப்படி பிரிய முடியும்? என்னுடைய பதிலும் அதேதான். என்ன நீ சொல்றான்? கண்ணு சொல்றானோ? ஆமா, கண்ணன் சொல்லிவிட்டான். இதுக்குத்தானே இந்த வயசு பசங்களையே இந்த வட்டாரத்திலேயே நான் தலைகாட்ட விடுறது இல்ல. பாத்தியா? சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே. எந்த பார்த்து சிரிக்கிறா? இல்ல, அவனை பார்த்து சிரிக்கிறான். அவனை பார்த்து அவன் கையில பாத்தியானே? பார்த்தேன். என்னது இது? இதுன்னு இது துண்டா? இல்லன்னு பேரு. அது பேரு அவன் கையில வச்சிருக்கானே, பெரிய மந்திரவே. நீ வாங்கி கொடுத்தியா? ரூபா, நான் இன்று ஒரு தங்கச் சிலைக்கு அதிகாரியாகிவிட்டேன். அது உயிருள்ள சிலை, அதன் உள்ளமெல்லாம் உணர்ச்சி அலை, அழகுக்கு அழகூட்டும் அற்புதமான உருவம், அழியாத இன்பத்தை அள்ளித்தரும் பார்வை, பட்டு மேனி, கட்டுவிடாத காட்டு ரோஜா. ஐயோ, கையை போட்டுட்டான். கண்ண கூசுது கூசுது. இந்த வேலை வச்சுக்கிட்டல்லவா அவன் அவனை வசியப்படுத்தி விட்டான்.
இந்த வேறு மட்டும் என் கையில இருந்தா அவன் அந்த பக்கத்துல அந்த விட்டுருக்கணும். என்ன ஒண்ணு அந்த வேற மட்டும் நான் வாங்கல. நான் ஜோக்கர் இல்லை. கேட்டா கொடுப்பானா? கொடுப்பானா? எப்படி கொடுப்பான்? கொடுப்பானா? எப்படி கொடுப்பான்? எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி ஒரே அமுத்து. உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வரட்டுமா? என்னண்ணே சௌக்கியமா? இல்ல சௌக்கியமானு கேட்டேன். எப்படி தெரியுது? இல்ல குளிக்கல, முழுவல, தலைச்சீவல, நல்ல துணி கட்டலையே. என்னண்ணே வந்து வேலை விட்டுட்டு என்னமா பேச ஆரம்பிச்சு? ஆமா ஆமா அவரு நீ என்ன கேக்குற? ஒண்ணும் இல்ல, நான் கேட்கறது வேறு. நீ இவ்வளவு நாள் அப்படியே வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு நல்ல இடத்துல வேலைகளை ஒண்ணும் வேலை தானே கிடைச்சது. ஆகாசத்துல இருந்து அந்தர் அடிக்கிற வேலை.